अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अन्नपूर्णोपनिषत् 5வது அத்தியாயம் 41வது ஸ்லோகம் பார்க்கணும். பிராணோன்மேஷ நிமேஷாभ्याम् संस्कृते प्रलयोदयौ तम अभ्यास प्रयोगाभ्याम् उन्मेष रहितं कुरु. வாசனாட்சயம், மனோநாசம், தத்துவ தரிசனம், இது மூணும் பரஸ்பரம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சகாயம் பண்ணிட்டு மூணும் சேர்ந்து மோட்ச சாதனம் அப்படின்னு இந்த அத்தியாயத்துல பிரதானமா சொல்லிட்டு வர அது சம்பந்தமான விஷயங்கள் தான் வருது. இந்த வாசனாட்சயம் மனோநாசம் ரெண்டுத்துக்கும் அனுகூலமா இருக்கக்கூடியது பிராண சம்ரோதனம். ஏன்னா பிராணன் மனசுன்றது ஒரே தத்துவம் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிராண சம்ரோதனம், பிராணன் அடக்கிறது, அந்த பிராணாயாம விஷயங்கள்லாம் சொன்னார். அது பண்றதுனால மனசு அடங்கும், கூடவே வாசனாட்சயம் வரும், மாத்தி மாத்தி வரும், தத்துவ தரிசனம், இப்படின்னு அந்த ஒரு கிரமம் போச்சு. இப்ப அது அந்த வரிசையில சொல்லிட்டு வரும்போது வாசனா பிராண சம்ரோத அனுன்மேஷம் மனக்குரு அப்படின்ட்டு இந்த விஷயத்துக்கு ஆரம்பிக்கிறார். மனசை அனுன்மேஷம், உன்மேஷம்னா திறக்கிறது, நிமேஷம்னா மூடுறது. கண்ணுக்குல சாதாரண கண் நிமைக்கு சொல்றது உன்மேஷம், நிமேஷம். உன்மேஷம்னா முழிச்சுக்கிறது, நிமேஷம்னா மூடுறது. மனசை உன்மேஷம், அனுன்மேஷம் குரு. உன்மேஷம்னா திறக்கிறது அப்படின்னா மனசு தன் மனசுல இருந்து ஒரு எண்ணத்தை உண்டு பண்றது. அனுன்மேஷம் மனசு எண்ணங்களை உண்டு பண்ணாமல் இருப்பது. அப்படின்னா மனோநாசம்னு வந்தாச்சு. அது எப்படி வரும்னா வாசனாட்சயத்தினால. அதுதான் இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல வாசனா பிராண சம்ரோதாது, வாசனைய சம்ரோதம் பண்ணணும். வாசனை அடக்கிறதுனாலையும் பிராணன் அடக்கிறதுனாலையும் அனுன்மேஷம் மனக்குரு அப்படின்னா. இப்ப அது சொல்ற பிராணோன்மேஷ நிமேஷாभ्याम् संस्कृते प्रलयोदयौ தமபியாச பிரயோகாபியாம் உன்மேஷ ரஹிதம் குரு. இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல பாருங்க, 40வதுல சித்தோன்மேஷ நிமேஷாபியாம் சம்சார பிரளயோதயோன்னு சொன்னார். சம்சாரம் உண்டாருது, பிரளயம் தான் அழியிறது, உதயம் தான் உண்டாருது. மனசு எண்ணம் உண்டாச்சுன்னா சம்சாரம் உண்டாருது, மனசுல எண்ணங்கள் இல்லைன்னா சம்சாரம் உண்டாகல. அதே போல இப்ப சொல்றார் பிராணோன்மேஷ நிமேஷாபியாம் சம்ஸ்கிருதே பிரளயோதயம். வரிசையா படிச்சுட்டு வரும்போது சுலபமா புரியும். பிராணோன்மேஷ நிமேஷாபியாம், பிராணன் உன்மேஷம், தன்னுடைய சேஷ்டையை பண்ணும் பொழுது சம்சாரம் உண்டாருது. சம்ஸ்கிருதினா சம்சாரம்ன்றதுக்கு சம்ஸ்கிருதினு பேரு. அதனுடைய பிரளயம் உதயம், உன்மேஷம். நிமேஷத்தினால உதயம், பிரளயமாறுது. உன்மேஷத்தினால உதயமாறுது. பிராணோன்மேஷ நிமேஷாபியாம் சம்ஸ்கிருதே பிரளயோதயோ தம் அபியாச பிரயோகாபியாம் உன்மேஷ ரஹிதம் குரு. அதை அபியாசம், இந்த பிராணனை அபியாசம் பண்ணணும். அபியாசம்னா திரும்ப திரும்ப அதே விஷயத்த ஆவருத்தி பண்ணிட்டே இருக்கிறது. இந்த பிராணாயாம விஷயங்கள்லாம் முன்னாடி பார்த்தோமே, அது திரும்ப திரும்ப அதை ஆவருத்தி பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு அபியாசம் பேரு. பிரயோகம், முயற்சி பண்ணணும். அபியாச பிரயோகாபியாம் உன்மேஷ ரஹிதம் குரு. அபியாசம்னா ஒரே விஷயத்தை திருப்பி பண்ணிட்டே இருக்கிறது. பிரயோகம்னா அது ஒரு முயற்சியோட பண்றது. அதான் அபியாச பிரயோகாபியாம். அங்க கீதையில அபியாச வைராக்கியம் ரெண்டுத்தினால சாதிச்சுக்கோன்னு சொன்னார். இவரது பிரயோகம்னு சொல்றாரு இங்க. அவ்வளவுதான். நம்ம அபியாச பிரயோகாபியாம் உன்மேஷ ரஹிதம் குரு. அந்த பிராணன் உன்மேஷம், பிராணன் தன்னுடைய சேஷ்டையை பண்ணாமல்
ஒடுங்கி அந்த நிலையில இங்க பார்த்தோமே 12 அங்குலம் மேல 12 அங்குலம் கீழே அந்த காத்து எந்த இடத்துல திரும்புறதோ அந்த இடத்துல பார்க்கணும், பிரம்மத்தை பார்க்கணும், அந்த நிலைக்கு வரணும். இந்த இடத்துல மௌர்த்தியோன்மேஷ நிமேஷாபியாம் கர்மணாம் பிரளயோதயோ தத்விலீனம் குரு பலாது குரு சாஸ்திரார்த்த சங்கமை. இப்ப அடுத்தது சொல்ற மௌர்க்கியம், மூர்க்க பாவம். மூர்க்கன் நம்ம லோகத்துல திட்டோம் மூர்க்கன் அப்படின்னு. மூர்க்கன்னா எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறது, மூடத்தனத்தோட இருக்கிறதுக்கு மூர்க்கன் அந்த பாவனை. எது இங்க மௌர்க்கியம்னா என்ன? மூட பாவனை. மூர்க்க பாவனம் என்ன? மூர்க்கன்றது தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரியாம இருக்கிறது. ஆத்மா தெரிஞ்சிருக்கணும், ஆத்மா தெரிஞ்சுக்கல. அஜ்ஞானியா இருக்கவன் மூர்க்கன். அவன் என்ன பண்ண போறான்? அஜ்ஞானி என்ன பண்ணுவான்? கர்மா பண்ண போறான். மௌர்க்கிய உன்மேஷ நிமேஷாபியாம் கர்மனாம் பிரளயோதயோ. அந்த மூடபாவம் வந்ததுன்னா கர்மா உண்டாகும், மூடபாவம் போச்சுன்னா கர்மா போயிடும். தத்விலீனம் குரு பலாத். அத பலாத்து விலீனம் குரு. அது முயற்சி பண்ணி அந்த மூர்க்க பாவத்தை நம்ம தடுக்கணும். பலாத்து எப்படி? குரு சாஸ்திரார்த்த சங்கமை. குரு சங்கமம் வேணும், சாஸ்திர அர்த்த சங்கமம் வேணும். குரு சங்கமம் சாஸ்திரார்த்த சங்கமம்னா குரு சாஸ்திரார்த்தத்தை போதிக்கிற அளவுக்கு நம்ம அவர்கிட்ட நடந்துக்கணும். குருன்னு ஒருத்தர் இருக்கார், போய் பாக்குறோம், நமஸ்காரம் பண்றோம், வந்துடும் அப்படின்னா அது ஒரு பக்கம். குருவோடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்றதே பாவத்தை போக்கடிக்கும். அதனால அது குறைச்சல் கிடையாது, அது புண்ணியத்தை கொடுக்கும். சாஸ்திரார்த்தம் நம்ம லோகத்திலையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், புஸ்தகத்தை பார்த்துக்கலாம். அது நம்மளுக்கு மேதாவின்ற பேரை வாங்கி கொடுக்குமே தவிர மோட்சத்துக்கு வராது. குரு மூலமாக சாஸ்திரார்த்தத்தை தெரிஞ்சின்றோமே ஆனால் அது மோட்சத்துக்கு உபயோகப்படும். புண்ணியத்துக்கு புண்ணியமும் வரும், நல்ல பேரும் வரும், மோட்சமும் வரும். குரு சாஸ்திரார்த்த சங்கமை. சரி, இந்த 3 இருக்கு இல்லையோ, இந்த பிரளயோதயம்ட்டு, இதுக்கு பொதுவா ஒரு அம்சம் இருக்கு. ஏதோ ஒரு பொருள் அது தன் வேலையை செஞ்சதுன்னா சம்சாரம் உண்டாருது, அது வேலையை செய்யலைன்னா சம்சாரம் உண்டாகலை இப்படின்னு வச்சுருக்கோம். இதுதான் வேதாந்தத்துல திருஷ்டி சிருஷ்டிவாதம்னு சொல்றது. இதான் சொல்றேன்னு போன வாரம் சொன்னதா ஞாபகம் எனக்கு. திருஷ்டி சிருஷ்டிவாதம்னு வேதாந்தத்துல ஒரு வாதம் இருக்கு. அப்படின்னா அப்படி ஒரு தியரி, வாதம்னா தியரின்னு எடுத்துக்கணும். அப்படி ஒரு தியரி இருக்கு. சாதாரணமா நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, என்னதான் நம்ம அத்வைத்தம் இதெல்லாம் பேசினாலும் நம்மளுடைய அனுபவமானது துவைத்தத்துல தான் இருக்கு. நான் உபனிஷத் படிக்கிறேன் அப்படின்னு 3 வந்தாச்சு திருப்புட்டி. இப்போ அத்வைத்தத்துக்கு இன்னும் நம்ம போகல. அதனால நமக்கு எப்படி புரிய வைக்க முடியும் அப்படின்னா, நம்ம சம்சாரத்திலேயே இருக்கிறதுனால இந்த சம்சாரம் எப்படி உண்டாச்சுன்னு முதல்ல உபனிஷத் சொல்லி, நீ என்னென்னலாம் பாக்குற இதெல்லாமே அந்த பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லி, அன்னேன சௌமிய சுங்கேன ஆபவ மூலம் இருந்துச்சு, அபாம் சுங்கேன தேஜோ மூலம் ஆப மூலம் அனுபவிச்ச, தேஜோ மூலம் அனுபவிச்ச, தேஜோ மூலம் அனுபவிச்ச, தேஜசா சௌமியங்கேன சன்மூலம் அனுபவிச்ச, சதாயத்தனா சத் பிரதிஷ்டா அப்படின்னு சாந்தோக்கியத்தில் சத்வித்தியில இருக்கு. அப்ப இந்த காரியத்திலேருந்து காரணத்தை கண்டுபிடி, காரியத்திலேருந்து காரணத்தை கண்டுபிடின்னு சொல்லி பரம காரணமானது ஏகமேவா துதியம், சதேவ சௌமியதமகாசி ஏகமேவா துதியம் அப்படி போறது. அதே போல ஆத்மனா ஆகாஷ சம்போது ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி எல்லாம் சொல்லி தஸ்மாத் வாய தஸ்மாத் ஆத்மனு சொல்லி அது சொன்னதுனால கடைசியில போய் அந்த பிரம்மத்துல போய் நிறுத்துறது. பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா அப்படின்ட்டு ஆனந்தோ பிரம்மேதி விஜானாத் அங்க அது முடியறது. இப்ப இந்த உபநிஷத்துலாம் எந்த கிரமத்துல போறதுன்னா, பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அது மாயோட சேர்ந்து ஜெகத்தை சிருஷ்டி பண்றது. தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்பிராவிஷத்து, எங்கெங்கெல்லாம் சிருஷ்டி சொல்லியிருக்கோ அங்கெல்லாம் அனுப்பிரவேசமும் சொல்லியிருக்கு பெரும்பாலும் அப்படின்னு சொல்லி, அந்த பிரம்மமே ஜீவனாகி இந்த பிரபஞ்சத்துல மாயினால கட்டுப்பட்டிருக்கு. குருவோட உபதேசம் வந்ததுனால அந்த பிரம்மம் அதுல இருந்து வெளியில வந்தாச்சு. இப்படி எல்லாம் பாக்குறோம். இது எதுக்காக அப்படின்னா, இப்ப நான் இருக்கனே, அப்ப நீ தத்துவமசி அப்படின்னு சொன்னா நான் எப்படி பிரம்மமாக முடியும்ன்றதான் முதல்ல எல்லாருக்கும் வரக்கூடியதான சந்தேகம். நீ ஏன் பிரம்மம்னா, அந்த பிரம்மம் தான் நீதான் உலகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ண, நீயே இந்த மாயின போர்வையை போத்திட்டு நீ நான் பிரம்மம் இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்க. ஆனா நீ சாஸ்திரம் சொல்றதை கேட்டேன்னா நீ பிரம்மமாயிடுவ
பிரம்மவித் பிரம்மைவ பவதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. இதுக்கு சிருஷ்ட திருஷ்டிவாதம்னு பேரு. நம்ம சாதாரணமா வேதாந்தத்துல பாக்குறது இந்த பஞ்சகோஷம், பஞ்சபூதம், பஞ்சேந்திரியங்கள், தசேந்திரியங்கள், அப்புறம் அந்தக்கரணம், இவைகள்லாம் வச்சுட்டு ஜாகிரத், சொப்னம், சுஷுப்தி, நம்ம சாதாரணமா வேதாந்தத்துல என்னென்ன பிரக்கிரியைகள்லாம் பாக்குறோமோ இது எல்லாமே சிருஷ்ட திருஷ்டிவாதம். உலகத்தை பரமாத்மா சிருஷ்டி பண்ணியிருக்கார், அது சிருஷ்டம். அதை நம்ம பார்த்து அனுபவிச்சு இதுல இருந்து அந்த பிரம்மத்தை கண்டுபிடிக்கிறது சிருஷ்ட திருஷ்டிவாதம்னு பேர். உண்டு பண்ணப்பட்டதான உலகத்திலிருந்து இந்த உலகமானது பரமாத்மாவுடைய காரியம், இந்த காரியத்திலிருந்து காரணத்தை நோக்கி போறோம். இது ஒரு வாதம் இருக்கு. இதுக்கு நடுவில் ஏகஜீவவாதம்னு ஒண்ணு, அது இப்ப வேண்டாம். இந்த கடைசியில இது யாருக்கு அப்படின்னா வேதாந்தத்துல ஆரம்பத்துல படிக்கிறவாளுக்கு சிருஷ்ட திருஷ்டிவாதம். உபனிஷத்து அப்படிதான் சிருஷ்டிலாம் சொல்லியிருக்கு. இப்ப நான் சொல்றது என்ன, திருஷ்டி சிருஷ்டிவாதம்னு பேரு. இது அப்பய தீட்சிதர் போன்ற பெரியவாள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது உத்தமாதிகாரிக்குன்ட்ட. ஏன்னா திருஷ்டி சிருஷ்டிவாதம் சொன்னா சாதாரணமா மனசு வாங்கிக்காது, புரிஞ்சிக்கவே முடியாது. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, உன்மேஷ நிமிஷோ தன்ன விபன்ன புவனாவலி அப்படின்னு சொல்றோம். உன்மேஷம் இப்பதான் சொன்ன கண்ணை திறக்கிறது, நிமேஷம் கண்ணை மூடுறது. இது பண்ணா ஆவலி, ஆவலின்னா வரிசை. எதனுடைய ஆவலி, எதனுடைய வரிசை? புவனாவலி. புவனம்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடியதான யூனிவர்ஸ் சொல்றேமே, இது வெறும் இந்த பூலோகம் மட்டும் இல்ல, அண்டச்சராச்சரமும் அப்படின்றாலே அது முழுக்க அது ஒரு புவனம். அம்பாள் கண்ணை திறந்தா அந்த புவனம் வருது, கண்ணை மூடினால்னா அது இல்லாம போயிடுது. அது சிருஷ்டி கிரமத்துல அப்படி போகணும். இதுதான் நம்மளுக்கு கதையா சொல்லும் பொழுது போய் சுவாமி கண்ணை திறந்த இது அம்பாள் பின்னாடியிலேருந்து போய் விளையாட்டா அவருடைய கண்ணை மூடிட்டா, பரமேஸ்வரனுடைய கண்ணை மூடிட்டா, அவருக்கு கோபம் வந்துடுது. இந்த ஜீவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டா, எல்லாம் அப்படியே உலகமே இருண்டு போயிடுச்சு. அதனால சுவாமி அம்பாளை சபிச்சுட்டார். அதுக்காக இந்த ஊர்லயோ அந்த ஊர்லயோ ஏதோ மயிலாவோ மானாவோ தபஸ் பண்ணி ஏதோ பண்ணார். அப்புறம் அந்த ஊர்ல பங்குனி உத்திர திருக்கல்யாணம் ஆயிடுச்சு. இப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த கதைக்கெல்லாம் பின்னாடி ரொம்ப பெரிய தத்துவார்த்தங்கள்லாம் இருக்கு. சுவாமி அந்த சிருஷ்டி பண்ணிருக்காரு. மாயில போய் மறைச்சிட்டார். மாயில பிரம்மத்தை மறைச்சாதானே உனக்கு சிருஷ்டியே வரும்னா அது ஒரு பக்கம் இருக்கு. அந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடியதான சதம்சமே இல்லாம போயிடும். அதை போக்கடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணா அந்த சக்தி என்ன பண்றதுன்றது அது வேற. இப்ப அதுதான் சுவாமி இவர் கண்ணை திறந்தாள்னா உலகம் உண்டாருது, கண்ணை மூடினால்னா உலகம் இல்லாம போறது. இதுக்குதான் இது யாரு நம்ம பண்றது. இந்த பிரபஞ்சம்ன்றது நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம்னா, எது வரைக்கும் நான் பாக்குறேனோ அது வரைக்கும் இருக்கு. நான் பார்க்காத போது உலகம் இல்லை. நான் கண்ணை மூடி தூங்கிட்டேன்னா உலகமே கிடையாது. இருக்கிறதுக்கு என்ன ஒரு நிச்சயம் இருக்கு? உலகம் இருக்குன்றது என்ன ஒரு நிச்சயம் அப்படின்னா இல்லவே இல்லை. முழிச்சுன்றதுக்கு அப்புறம் சொன்னாலே, முழிச்சுன்றதுக்கு அப்புறம் நீங்க முழிச்சுன்றதுனால உங்களுக்கு நீ தூங்கும் போதும் உலகம் இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு ஆளை உங்களுடைய திருஷ்டி சிருஷ்டி பண்ணிருக்கு. இந்த உலகத்துல இருக்கிறது நீங்க ஒருத்தர் தான், வேற யாருமே கிடையாது. அது கண்ணை திறந்து பார்க்கும்போது இவ்வளவு பெரிய உலகம் இருக்கா போல தெரியாது. கண்ணை மூடினா உலகம் இல்லை. இப்படிதான் பார்க்கணும்னு சொல்றோம். இதுக்கும் மேல ஒரு படி அஜாதிவாதம்னு கண்ணை திறந்தாலும் மூடினாலும் உலகமே இல்லைன்னு சொல்றவர் கௌடபாதாச்சாரியர். இது திருஷ்டி சிருஷ்டி. பார்த்தா உலகம் இருக்கு, அதுதான் உண்மை. நன்னா யோசிச்சு பார்த்தா நம்ம பார்க்காத போது உலகம் இருக்குன்னு சொல்றதுக்கான எந்த ஒரு நிரூபணமும் அது நம்ம பார்க்கும்போது இருக்கு. நான் தூங்கும்போது உலகம் இருந்ததுன்னு சொல்றவன் தூங்கும்போது சொல்ல என்கிட்ட, நான் முழிச்சுன்றதுக்கு அப்புறம் சொல்றான். அவனே நான் தூங்கும்போது இல்லைன்றது என்னுடைய வாதம். இப்ப நான் தூங்கிட்டு இருக்கேன், முழிச்சுட்டேன். அப்ப இவ்வளவு நேரம் நான் தூங்கியிருந்தேன்னா உலகம் இருந்ததான்னு நான் எதிர்க்க தேவதத்தன் ஒருத்தருக்கேன், அவனை கேட்கிறேன். இருக்கு இருந்தது, நீ தூங்கும் போது உலகமே இருந்தது அப்படின்னு சொல்றான். என்னுடைய வாதம் என்னன்னா, நான் தூங்கும் போது அந்த தேவதத்தனே கிடையாது. அப்ப அவன் வார்த்தையை நான் எப்படி நம்பணும்? இல்லவே இல்லாத தேவதத்தினுடைய வார்த்தையை நான் ஏன் நம்பணும்? அதனால உலகமும் இல்லை, உலகமும் போய் நம்ம பார்க்கக்கூடியது. எதுக்காக இப்படி சொல்லணும்?
ஊரெல்லாம் ஒரு விதமா ஒத்துக்கும் போது எதுக்காக இப்படி சொல்லணும்னா, பிராதிபாசிகம்ன்றது அப்படிதான். கிளிஞ்சல்ல வெள்ளியை பார்க்கிறோம். கிளிஞ்சல்ல வெள்ளி எவ்வளவு நேரம் இருக்கு? நீங்க 6 மணிக்கு அந்த பக்கம் போறோம், அப்பதான் சந்தியா காலம் வருது, வெயில் கம்மியா இருக்கு, வெளிச்சம் கம்மியா இருக்கு. அப்போ கிளிஞ்சல்ல வெள்ளியை பார்க்கிறோம். அந்த வெள்ளி எப்போ உருவாச்சு? நாங்கள் 4 மணிக்கு உருவாயிட்ட. நம்ம எப்போ பாக்குறோமோ அப்பதான் உருவாச்சு. இது கிளிஞ்சல் தான் உடனே அந்த இடத்துல போயிட்டு. திருஷ்டி சமகால சிருஷ்டி. திருஷ்டி சிருஷ்டினா திருஷ்டி சமகால சிருஷ்டி. நம்ம பார்க்கும்போது உண்டாடுது, இல்லைன்னு போது இல்லை. எனக்கு பயம் இருக்கு. எப்போ பயம் உண்டாச்சு? என் மனசுல எப்போ பயம் உண்டாச்சோ அப்பதான் பயம் தெரியாது. பயம் போச்சுன்னா பயம் போச்சு. இது நிறைய இடத்துல பாக்குறோம் நம்ம. இது பிராதிபாசிக சத்தியம் அப்படின்னு சொல்றதுக்காக இதுதான் பிராதிபாசிக சத்தியம்னு சொல்லுவோம். வியாவகாரிக சத்தியம்ன்றது பிரம்ம ஜானம் வர வரைக்கும் இருந்தா வியாவகாரிக சத்தியம். எதனாலையும் பாதிக்கப்படாதது பாரமார்த்திக சத்தியம். இதெல்லாம் சொல்லியிருக்கேன் முன்னாடி. அபாத்தியம்னா பாரமார்த்திக சத்தியம். இதனால பிரம்ம ஜான பாத்தியமா இருந்ததுன்னா வியாவகாரிக சத்தியம். பிரம்ம ஜான இதர ஜான பாத்தியம், பிரம்ம ஜானத்தை தவிர வேற ஞானம், இது சுத்தி, இது கயிறு அப்படின்னு எனக்கூடியதான ஞானத்தினால பாதிக்கப்படுமே. ஆனால் அது பிராதிபாசிக சத்தியம் அப்படின்னு வச்சுருக்கோம். அந்த லட்சணத்துக்கு அது. இப்ப திருஷ்டி சிருஷ்டிவாதத்துல என்ன சொல்றதுன்னா, பிரபஞ்சமே பிராதிபாசிகம், வியாபாரிக பிரபஞ்சமே கிடையாது. என்ன விவகாரம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் கனவும் நம்ம நிஜமா பார்க்கறதும் முழிச்சுட்டு பார்க்கறதும் ரெண்டும் ஒண்ணுதான். இததான் முதல்ல ஆச்சரியர்களா விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரே துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனே மாயா பகிர்வோத்பூதம் யதா நித்ரையா அப்படின்னு, யதா நித்ரை தூக்கத்துல பாக்குறது போலன்னு அங்க கொண்டு வந்து முடிச்சார். அதனால திருஷ்டி சிருஷ்டிவாதம் தான் உயர்ந்ததான வாதம் அப்படின்றது தெளிவாதான் சொல்றார். அந்த உலகத்தை, அந்த காட்சியை காட்டுறதுக்கு வேண்டியதான அந்த உருப்படி சாமகிரி, அந்த காரணங்கள்லாம் இருந்ததுன்னா தெரியும், இல்லைன்னா உலகம் தெரியாது. உலகம்னு தனியா ஒண்ணு இருக்குன்றதுக்கு வேற எந்த விதமான நிரூபணமும் இல்லை. ஏன்னா அதை நிரூபிக்கிறதும் நம்ம பார்க்கிற காலத்துல தான் நிரூபணம் இருக்கே தவிர பார்க்காத காலத்துல நிரூபிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இப்ப கலி 5000 இத்தனை வருஷம்னு பஞ்சாங்கத்துல போடுற. அதுக்கு முன்னாடி துவாபர யுகம், அது இத்தனையோ லட்சம் வருஷம் இருந்தது, 1000 வருஷம். அதுக்கு முன்னாடி திரேதா யுகம், அதுக்கு முன்னாடி இது கிருத யுகம், அதுக்கு முன்னாடி மகாபிரளயம். இப்பதான் இந்த சதுர்யுகம் ஆரம்பிச்சது. சரி, சதுர்யுகம் ஆரம்பிச்சதோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? அத்தனை வருஷம் பிரபஞ்சமே இல்லாம இருட்டா இருந்தது. அது யாரு பார்த்தார்? நம்ம அப்படியே நம்புறோம், அவ்வளவு புராணத்துல படிச்சிருக்க நம்புறோமே தவிர அந்த மாதிரி ஒண்ணு பிரபஞ்சமே இல்லைன்ற. மீமாம்சகள் என்ன சொல்ற, கதாச்சித் அனீதிருஷம் ஜகத்து, சிருஷ்டியே கிடையாதுன்றவ. அவ என்ன சொல்ற, சிருஷ்டி தான் கிடையாது. ஐயாயிரம் எல்லாரும் ஒத்துக்கிறா, மீமாம்சகள் சிருஷ்டியை ஒத்துக்கல. சிருஷ்டின்னு ஒண்ணு இருந்தாங்கன்னா யார் பண்ணான்னு ஈஸ்வரன் கொண்டு வர. அவளுக்கு ஈஸ்வரனை ஒத்துக்கிறதுல என்ன கஷ்டம் வந்ததுன்னா, ஈஸ்வரன் சரி நான் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிறேன், நான் கர்மா பண்ண மாட்டேன்னு விட்டுருவேன், எல்லாமே போயிடும். ஈஸ்வரன் இருக்காரு இல்லைன்றத பத்தி உனக்கு கவலை இல்லை, உனக்கு நல்லது வேணும்னா நீ கர்மா பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அவ என்ன சொல்ற, சிருஷ்டினா ஒண்ணு கிடையாது. கதாச்சித்து எப்பொழுதும் அனீதிருஷம், ஈதிருஷம்னா இது போல, அனீதிருஷம் இது போல் இல்லாமல் இல்லை. உலகம் இது போல் இல்லாமல் இல்லை, எப்பவுமே இதே போலதான் இருந்தது. ஒண்ணு சிருஷ்டின்னு ஒண்ணு வந்தது, பிரளயம்னு ஒண்ணு இருக்குன்னு யார் சொன்னார்? யாகம் பண்ணு சொர்க்கத்துக்கு போ, திரும்பி கீழே வந்தேன்னா திரும்பி யாகம் பண்ணு திரும்பி போ, அவ்வளவுதான். அவ என்ன சொல்ற, சிருஷ்டி இல்லை அப்படின்ட்டா. கௌடபதாச்சாரியர் என்ன சொல்ற, ஆமா சிருஷ்டி இல்லைதான், ஆனா உலகமும் இல்லை அப்படின்ட்டார். அவ சிருஷ்டி இல்ல உலகம் இருக்கு இல்ல, சிருஷ்டி இல்ல உலகம் இல்லை அப்படின்ட்டார். இங்க நம்ம என்ன சொல்றோம்னா, கண்ணை திறந்து பார்த்தா சிருஷ்டி இல்லைன்னா உலகம் இல்லை, நன்னா யோசிச்சு பார்த்தா அதுதான் சரியா இருக்கு. நம்ம தியானம் பண்ணும்பொழுது உலகம் இருக்கு, உலகத்துல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்னுடைய ஹிருதயத்துல நான் அம்பாளை தியானம் பண்றேன் அப்படின்னு பண்ணோம்னா அது தியானம் கிடையாது. பிரபஞ்சத்தையே மறந்து இந்த உலகம்ன்றதே எதுவுமே இல்லை, என்னோட சரீரமும் இல்லை, அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடியதான தேவதை மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தோம்னா அதுக்கு தியானம்னு பேரு. அதான் அந்தர்யாகம் அப்படின்னு சொல்றோம். நம்ம எல்லா பிரபஞ்ச முழுக்கையும் எந்த தெய்வத்தை நம்ம வணங்குறோமோ
அதனுடைய ஒரு வடிவத்துல கொண்டு வந்து விட்டுரும். எப்படின்னா ஒண்ணு யந்திரத்தினாலேயோ இல்ல இந்த மந்திரத்துக்குள்ளயோ, இப்போ இல்லைன்னா அந்த இப்போ சிவலிங்கம் மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து இந்த வடிவத்துல இந்தந்த இடத்துல இந்தந்த பாகத்துல இது நம்ம முழு உலகத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுருவோம். அவ்வளவுதான் பாக்குறோம். இதுதான் வந்து இவர் பண்ணார். பிள்ளையார் முதல்ல பண்ணது இந்த காரியம்தான். பிரபஞ்சம்னு ஒண்ணு தனியா இல்ல, காரியம்னு காரணத்தை பிரிஞ்சு காரியம் கிடையாது. காரியமும் காரணமும் அனன்யத்துவம். உலகத்தை சிருஷ்டி பண்ணது பார்வதி பரமேஸ்வரர். இது உலகம்ன்றது வெறும் காட்சி. இதுக்கு காரணமானது அவ 2 பேர். அதனால அவளை சுத்தி வந்தா உலகத்தை சுத்தி வந்ததுன்னு காமிக்கிறதுக்காக அவர் அந்த மாதிரி நாடகம் பண்ணார். இவர் கர்மாவனால சாதிக்கிறேன்ட்டு கிளம்பி போனார். கர்மா வந்து ஞானத்தை விட பலம் இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் அந்த கதை வந்தது. அதனாலதான் இவருக்கு நாரதர்னா குரு வடிவம், இந்த ஞானம்ன்ற பழத்தை கொடுத்தார். இவர் சரியா அபியாசம் பண்ணதுனால அவருக்கு ஞானத்தை கொடுத்து அந்த அமிர்தத்தை கொடுத்தார் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக நம்மளுக்கு சின்ன வயசுல எல்லாருக்கும் முதல்ல சொல்லி தர கதை கர்மாவோட ஞான வசத்தின்னு சொல்றது. அது திருஷ்டி காரணம்ன்றது வந்து காரியத்தோட இல்லை, பார்க்கிற வரைக்கும் தான் உலகம். பார்க்காத போது உலகம்ன்றது இல்லவே இல்லை. இது திரும்ப அது எதுக்காகனா அந்த தியானத்துக்காக சொல்ல வந்தேன். நம்ம தியானம் பண்ணும்பொழுது இந்த உலகத்துல உட்கார்ந்துட்டு நான் தியானம் பண்றேன், நான் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் காசியில போய் தியானம் பண்றேன். காசி எங்க இருக்கு? காசின்றதே கிடையாது. காசியாமத்து காசதே காசி, காசி சர்வ பிரகாசிகா. காசினா பிரகாசம்னு அர்த்தம். நான் பிரகாசத்துல தியானம் பண்றேன், அவ்வளவுதான். இந்த ஊருக்கு போனோம், அங்க உட்காரணும், மரத்தடியில உட்காந்துக்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் இமயமலைக்கு போறேன்னா இமயமலையா போங்க, பரங்கி மலையா போங்க, தியானம் தான். எந்த மலையும் கிடையாது. ஹிருதயத்துல பரமாத்மா, ஹிருதயம்ன்றது பரமாத்மா, ஹிருதி அயம் ஹிருதயம், அவ்வளவுதான். அப்படின்ற நிலைமைக்கு நம்ம போனாதான் வாசனைகள்லாம் போகும். அதனால இந்த இடத்துல நடுவுல சாதாரணமா திருஷ்டிவாதத்தை விஸ்தாரமா சொல்றது இல்லை எங்கேயுமே. சில கிரந்தங்கள்ல தான் சொல்லியிருக்க, மற்றபடி வந்து சொல்றது இல்லை. ஏன்னா சொன்னா எல்லாமே விட்டு போயிடும். இதுமே வேதாந்தத்துல அது எப்படி வந்து அத்வைத்தம் வரும்? இது இருக்கே அது இருக்கேன்னு சந்தேகம் போய் அத்வைத்தம் தான் சத்தியம், எனக்கு இன்னும் அந்த அனுபவம் வரல, அதுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு அந்த சிரவணத்தை தாண்டி மனநத்தை தாண்டி இந்த நிதித்தியாசனத்தை கிட்ட போகக்கூடியதான உத்தமாதிகாரிக்கு அவங்ககிட்ட போய் திருஷ்டிவாதத்துல போயிட்டு அப்போ வந்து அவன் பண்ண கர்மாவுக்கு வந்து பலன் யாரு கொடுப்பா, இவன் பண்ண கர்மா அவன் இவனே கிடையாதேப்பா. அந்த மாதிரி சந்தேகம் கேட்கறத நிறுத்திட்டு எனக்கு ஏன் இந்த ஞானம் வரலன்னு முயற்சி பண்றவனுக்கு மட்டும்தான் இதை சொல்லணும். இது பண்றதுனால நமக்கு வாசனைகள் போகும். வாசனை எதனால இருக்கு? கர்மா பண்றதுனாலையும் நம்ம மனசுல எண்ணங்கள் வர்றதுனால வாசனைன்றது பார்த்தோம். அது எல்லாம் போக வெறும் ஆத்மானு நிறுத்துறதுக்கு, வாசனையை போக்குறதுக்கு இதை நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருக்காரு இந்த 3 ஸ்லோகத்தை. சித்தோன்மேஷ நிமேஷாபியாம் சம்சார பிரளயோதயோ, பிராணோன்மேஷ நிமேஷாபியாம் சம்ஸ்கிருதே பிரளயோதயோ, மௌர்த்தியோன்மேஷ நிமேஷாபியாம் கர்மணாம் பிரளயோதயோ, தத்விலீனம் குருபலாது குரு சாஸ்திரார்த்த சங்கமை அப்படின்னு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரகசியமான விஷயம். ரகசியம்னா நிறைய இடங்கள்ல இதை பத்தி சொல்றது இல்லை, இதை பத்தி விஸ்தாரமும் பண்றது இல்லை. சொன்னா மேல மேல கேள்வி வரும்னா அந்த இடத்துல இதை பத்தி பேசுறதே இல்லை. இந்த விஷயத்துல வந்து ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னா சரி பரவாயில்ல விட்டுருங்க, மீதி பட்டீங்கன்னு தான் சொல்லுவார். ஏன்னா இதுல சந்தேகத்தை கேட்டு தீர்மானம் பண்றதுக்கான விஷயம் கிடையாது. இது நம்ம ரசிச்சு அனுபவிச்சு தியானத்துல உட்கார்ந்துட்டு அப்படிப்பட்டதான விஷயம். இது சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் எல்லாமே தான் எடுத்துக்கணும். வெறும் ரூப சிருஷ்டி மட்டும் கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால அவளுக்கு அந்த சிருஷ்டி வருது. ஆமா, அவளுக்கு அந்த சிருஷ்டி அப்படிதான் இருக்கு. அடுத்தது அசம்வித் ஸ்பந்த மாத்திரேன யாதி சித்தம் அசித்ததாம் பிராணானாம் வா நிரோதேன ததேவ பரமம் பதம். சம்வித் ஸ்பந்தம், இதை வந்து சரியா புரிஞ்சுக்கணும். இந்த பதத்தை, இந்த சமாசம் கொஞ்சம் நன் சமாசம் போட்டது. அசம்வித்துடைய ஸ்பந்தம்னு பிரிச்சுட்டா கஷ்டம். சம்வித்னா எண்ணம், அதனுடைய ஸ்பந்தம் அசைவு, ஸ்பந்தம்னா அசைவு. சம்வித் ஸ்பந்தம் அதனுடைய பேதம் வந்து அசம்வித் ஸ்பந்தம். அதாவது சம்வித் ஸ்பந்தம் இல்லாததுன்னு பேதம் இல்ல, அபாவம், அத்தியந்த அபாவம். அசம்வித் ஸ்பந்த மாத்திரேன மனசு அசையாமல் இருப்பதாலேயே யாதி சித்தம் அச்சித்ததாம், சித்தமானது அச்சித்தம் எனக்கூடியதான தன்மையை அடைகிறது.
இது இல்ல பிராணானாம் வா நிரோதேன ததேவ பரமம் பதம். இல்ல பிராணனை அடக்கிறது, ஒண்ணு மனசு அடக்கணும் இல்ல பிராணனை அடக்கணும், ரெண்டுத்துல எது ஒண்ணு அடக்கினாலும் ததேவ பரமம் பதம், அந்த நிலைக்கே போயிடலாம். திருஷ்ய தர்ஷன சம்பந்தே யத் சுகம் பாரமார்த்திகம் ததந்தைகாந்த சம்வித்யா பிரம்ம திருஷ்டியா அவலோகய. இது இன்னொரு சூக்ஷ்மமான விஷயம், கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கும் முயற்சி பண்ண வேண்டிய விஷயம். கஷ்டம் சொல்ல மாட்டேன். இது பாருங்க, திருஷ்யம்னு ஒண்ணு இருக்கு. திருஷ்யம்னா பார்க்கக்கூடிய பொருள், அதாவது நம்மளால புலன்கள்னால அறியக்கூடிய விஷயம். அந்த பார்க்கக்கூடியதான செயல் ஒண்ணு இருக்கும் இல்லையா, தர்சனம். இத நான் கொஞ்சம் இது வியாக்கியானத்துல ரொம்ப ஒண்ணு பெருசா போடல. மற்ற இடங்கள்லயும் மற்ற இடங்கள்ல இதை பத்தி கொஞ்சம் பேச்சு இருக்கு. ஆனா இந்த தமிழ்ல எழுதினவர் கொஞ்சம் வேற மாதிரி எழுதியிருக்கார். நான் எப்படி படிச்சேனோ நான் அப்படி சொல்றேன். இந்த திருஷ்ய தர்ஷன சம்பந்தம் அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய பொருளும் அந்த பார்வை எனக்கூடியது, அந்த சம்பந்தத்தினால எது சுகம் பாரமார்த்திகம், அதனால ஒரு பாரமார்த்திக சுகம்னு ஒண்ணு வருது. அப்படின்னா என்ன சுகம் வருது? நான் ஏதோ ஒரு துக்கமான ஒரு விஷயத்தை பாக்குறேன், அதனால எனக்கு ஏதாவது சுகம் வருதா? வரல. அதனால இங்க திருஷ்ய தர்ஷனம் தான் ஞானம்னு எடுத்துக்கணும். தர்ஷனம்ன்றது திருக், திரஷ்டா இருக்கானோ இல்லையோ திருக்கு, அதுவும் அந்த தர்ஷனம், அது ரெண்டுத்தையும் சேர்த்து தர்ஷனம்னு எடுத்துக்கணும். திருஷ்ய தர்ஷனம், அது ரெண்டுத்தினுடைய சம்பந்தத்தினால எது சுகம் பாரமார்த்திகம். இப்போ எனக்கு ஒரு சுகம் வருது, எந்த சுகம் வந்தாலும், இப்ப லோகத்துல துக்கமே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், துக்கம் வந்தா கூட எனக்கு இந்த துக்கம் இருக்குன்னு துக்கத்துல ஒரு சத்புத்தி இருக்கு, அதுல ஒரு அகம் புத்தி ஒண்ணு இருக்கு. துக்கத்திலேயே நமக்கு ஒரு ருச்சி இருக்கு. எல்லாருக்கும் துக்கமும் விருப்பப்படுறேன், இதுனா ஒத்துக்க முடியாத விஷயமா இருக்கு அப்படின்னா துக்கத்துல விருப்பம் இருக்கு. வித்யாரண்யன் சொல்ற. அதனாலதான் துக்கம் வந்துடுச்சுன்னா அதை நம்ம 4 பேர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கோமா. எப்படி எங்கேயாவது போய் ஒரு சர்டிபிகேட் வாங்கினா நான் வாங்கிட்டேன்னு காக்கிறோமோ, அதே போல துக்கம் வந்தாலும் அதை 4 பேர்கிட்ட சொல்றோம். ரெண்டாவது, துக்கம் வந்ததுன்னா நமக்கு துக்கம் பிடிக்கலையோ, அப்ப என்ன பண்ணணும்? அதை மறந்துடணும். யாராலையா மறக்க முடியல? இப்ப யாராவது இந்த மாதிரி கஷ்டம் சொன்ன, சரி கவலைப்படாத விட்டுரு அப்படின்னா உனக்கு வந்தா தெரியும் அப்படின்னு. கவலைப்படுறவளை பார்த்து கவலைப்படாத, அழறவனை பார்த்து அழாதான்னு சொன்னா கோபம் வருது. ஏன்னா தனக்கு ரொம்ப ஒரு குழந்தைகிட்ட இஷ்டமான பொம்மையை பிடிக்குன்னா எப்படி கோபம் வருமோ, அது போல அழறவனை பார்த்து அழாத, இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அப்படின்னா கோபம் வருது. நம்ம லோகத்துல இருக்க சேஷ்டையை பார்த்தா தெரியறது. எப்படி ஒரு குழந்தை கையிலேருந்து பொம்மையை பிடிங்கன்னா அது அழுமோ, அது போல துக்கப்படுறவனுடைய துக்கத்தை பிடிங்கன்னா அவனுக்கு கோபம் வருது. அப்படின்னா அவனுக்கு துக்கம்னா ரொம்ப விருப்பப்படுறான். நம்ம பண்ண கர்மா அது. அந்த நேரத்துல துக்கத்தை அனுபவிக்கணும்னு கர்மா இருந்ததுன்னா அப்போ துக்கம் தான் அவனுக்கு சுகத்தை கொடுக்கறது. அப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும்? நல்ல கர்மா பண்ணிக்கணும். அதனால சுகமாகட்டும் துக்கமாகட்டும் அது மனசோட போறது, சரீரத்தோட போறது. இது என்ன பாதிக்கலை அப்படின்றதுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் அங்க அந்த மாதிரி சொன்னார். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, திருஷ்ய தர்ஷன சம்பந்தம்ன்றது அதுல இருந்து ஒரு சாதாரண சுகம்னே எடுத்துக்கும். ஒரு சுகமான ஒரு பொருள் நீங்க அனுபவிக்கிற, அதுல இருந்து வரக்கூடியதான நல்ல சங்கீதம் கேட்கிறோம், ஒரு சுகம் வருது. அந்த சுகம் எது? ஆத்மாவனுடைய சுகம். அந்த சங்கீதத்துல அந்த சுகம் இல்லை. சங்கீதத்துல அந்த பாட்டுல அந்த சுகம் இருந்ததுன்னா கேட்கிறவா எல்லாருக்கும் அந்த சுகம் வந்திருக்கணும். ஒருத்தர் நன்னா இருக்குன்ட்டு வால்யூம் கூட வச்சார், நான் பக்கத்துல இருக்க ஆஃப் பண்ணவே எனக்கு தூக்கம் வரலன்றார். அப்படின்னா என்ன ஆகுது? சுகம் பாட்டுல இல்ல, கேட்கிறவருடைய மனசுல இருக்கு. திருஷ்ய தர்ஷன சம்பந்த சுகம் அது பாரமார்த்திகம், அது ஆத்மால இருக்கக்கூடியதான சுகம். அது தது ததந்த ஏகாந்த சம்வித்யா, ததந்த தன் மத்திய, இங்க அந்த மத்தியன்னு எடுத்துக்கணும். அதனுடைய நடுவுல ஏகாந்த சம்வித், அது ஒரு விதமாக இருக்கக்கூடிய ஏகமாக இருக்கக்கூடியதான அந்த ஞானம் இருக்கு.
சுகம் எனக்கூடியதான ஞானம் இருக்கு, அதை பிரம்ம திருஷ்டியா அவலோகைய, அதுதான் பிரம்மம்னு பாரு. இது இந்த ஸ்லோகத்துல புரிஞ்சுக்கிறத விட இன்னொரு இடத்துலயே நான் ஒரு ஸ்லோகம் சொல்றேன். அதாவது வேதாந்தத்துக்கு இப்போ நம்ம மற்ற உபநிஷத்துலாம் பார்க்கும்போது தெரியும். உபநிஷத்துல படிக்கும்போது முதல்ல இங்கேயே அப்படித்தானே சொன்னார். அன்னபூர்ணாம்பாளுக்கு அந்த மந்திரம் சொல்லி ஜபம் பண்ணி அவளுடைய பிரசாதத்தினால்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு அவர். அப்ப முதல்ல நம்ம சகுன உபாசனை பண்ணோம். என்னமோ இந்த சகுன உபாசன பிரக்கிரிய உபநிஷத்துல இருக்கக்கூடியது, இந்த சாண்டில்ய வித்தியை, சம்பர்க்க வித்தியை, தகர வித்தியை, இவைகள்லாம் அந்த பிரக்கிரியை காணாம போயிடுச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் இப்ப மற்ற தாந்திரிக பிரக்கிரியைகளை வச்சுட்டு இந்த பாஞ்சராத்திரம் இப்படிப்பட்டதான சைவ ஆகமங்கள், சாக்த ஆகமங்கள், இதுல வச்சுட்டு நம்ம பூஜைகள் இவைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் தாந்திரிக பூஜை. வைதிகமான விஷயத்துல இல்ல, இப்ப அந்த பிரக்கிரியெல்லாம் காணாம போயிடுச்சு. அதனால பெரியவாள் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, உபனிஷத்துல இருக்கக்கூடியதான சில தியானங்கள் இவைகளுக்கெல்லாம் இப்ப இருக்கிற சம்பிரதாயத்திலயும் சரி, காஷ்மீரி சைவத்தை துணைக்கு எடுத்துட்டு இருக்க. பூஜை இந்த கிரமங்கள் இவைகள்லாம் வரும்போது, உபாசனா கிரமம்னு வரும்போது ஸ்ரீவித்யம் இல்ல சிவ மந்திரமோ இல்லைன்னா நரசிம்ம மந்திரம், ராம மந்திரம், ஏதோ ஒரு மந்திரம் தேவதைக்கு. ஆனா இந்த சகுன உபாசனைன்னு வரும்போது, அந்தரியாகம் இவைகள்லாம் வரும்போது காஷ்மீர சைவத்தை முக்கியமா எடுத்துட்டு இருக்கா. இப்ப கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் பரம வேதாந்தம் மட்டும்தான் பாடம் சொல்லுவார். ரொம்ப நாள் அவர்கிட்ட வேதாந்த படிச்சவாளுக்கே இன்னும் ஒரு பிடிப்பு வரலன்றதுனால நான் கொஞ்ச நாள் வேதாந்த பாடத்தை நிறுத்திட்டு காஷ்மீர சைவம் சொல்றேன்னு ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப சமீபத்துல அதை கேள்விப்பட்டேன். அதுல ரெண்டு முக்கியமான புத்தகம், இதெல்லாம் நிறைய இந்த தத்துவங்கள் இவைகளை பத்திலாம் இருக்கும். 2 முக்கியமான புத்தகம். மொத்தமா என்னன்னு சொல்றதுக்கு பிரத்யபிக்ஞானம்னு ஒண்ணு. அதை நம்ம என்ன பண்ணணும், சரி அது எப்படியோ போட்டோம். நான் என்ன பண்ணோம், நமக்கு வேண்டியது அத்வைதம். 36 தத்துவம்லாம் என்ன, எனக்கு என்ன வேணும் அப்படின்னா அதை சொல்றதுக்கு விஞ்ஞான பைரவம்னு ஒரு தந்திரம் இருக்கு. ஜக்திபான கிருதோல்லாச ரசானந்த விஜృంభணாது பாவியே பரிதா அவஸ்தாம் மகானந்த ததோ பவேத் அப்படின்னு இருக்கு. அவ என்ன சொல்றான்னா, ஜக்தி பானம், இந்த குடிக்கிறது, சாப்பிட்றது, ஏதோ ஒண்ணு அடுத்தது. அப்புறம் உல்லாசம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுத்துறது, பார்ட்டிக்கு போறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, ஏதோ ஒண்ணு மன சந்தோஷத்துக்காக இத்தனை காரியம் பண்றோம். என்ன வேணா பண்ணும்போது அதுல நடுவுல வரக்கூடியதான சந்தோஷம் இருக்கு, அது இந்த சிவனுடைய ஆனந்தம்னு நினைச்சுக்கோ. ஜக்திபான கிருதோல்லாச ரசானந்த விஜృంభணாத், அதனுடைய ரசத்தை, ஆனந்தம் இருக்கு, அது விஜృంభணாத், அது கிளம்பி வருது, அது பெருசா வருது. இப்படி பாவியே தரிதாவஸ்தம், அந்த அவஸ்தைய மனசுல அந்த சந்தோஷம் வரும்போது இது சிவனுடைய பிரசாதம், இது சிவானந்தம், இது சிவஸ்வரூபம் அப்படின்னு அப்பப்போ அதை நினைச்சுக்கணுமா. என்னதான் வெளியில பண்ணியிருந்தாலும் யோகரத்தோவா போகரத்தோவா சங்கரத்தோவா சங்கவிஹீன, இதுல பார்த்தோம்னா பஜகோவிந்தத்துல நந்ததி நந்ததி நந்தத்தியவ. என்ன வேணா வெளியில, சரீரம் என்ன வேணா பண்ணட்டும், மனசு என்ன வேணா பண்ணட்டும், புத்தி என்ன வேணா பண்ணட்டும், புலன்கள் எங்க வேணா போகட்டும், ஆனா இதனால ஒரு ஆனந்தம்னு வந்ததுன்னா அது பிரம்மத்தினுடைய ஆனந்தம்னு தெரிஞ்சுக்கோ. அப்ப லோகத்துல எந்த காரியம் பண்ணியிருந்தாலும் எத்யத் கர்மகரோவி தத்ததிகளும் சம்போதவாராதனம் இப்படிதான் சொல்றது. ஜபோ ஜல்ப சில்பம் சகலமபி முத்ரா வந்தனா கதி பிராதட்சிண்ய கிரமணம் அசனாத்யாகுதி பிரணாம சம்வேஷ்ட சுகம் அகிலம் ஆத்மார்ப்பண திருஷா சபர்யா பர்யாயஸ்தபவது என்னே விலசதம். எல்லா சுகமும் நான் உனக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடியதுனால வந்தது அப்படின்னு இருக்கட்டும், அதுதான் நான் பண்ணக்கூடிய பூஜை அப்படின்னு அதெல்லாம் அங்க பார்த்தோம் இல்லையா. அதுதான் திருஷ்ய தர்ஷன சம்பந்தே யத் சுகம் பாரமார்த்திகம் தது அந்தைகாந்த சம்வித்யா பிரம்ம திருஷ்டியா அவலோகய. நல்ல காரியமோ கெட்ட காரியமோ, புண்ணியம் பண்றியோ பாபம் பண்றியோ, பாபம் பண்ணாலும் அந்த க்ஷணிக சுகத்துக்காக பாபம் பண்றியோன்னு அது பண்ணும்போது அந்த சுகம் பிரம்மானந்தம்னு நினைச்சுக்கோ. அவ்வளவுதான். 4 நாள் அது பண்ணா 5வது நாள் பாப்பமே பண்ண சொன்னாது, கர்மாவே பண்ண சொன்னாது. ஏதாவது பண்ணாதானே நமக்கு அது புண்ணியம் பாப்பன்னு வரும். எதுவுமே பண்ணாம உள்ள இருக்கக்கூடியதான ஆனந்தத்தை அனுபவிக்க பழகிட்ட
எதுவும் பண்ண தோணாது. இதுதான் மனோநாசம், இதுதான் வாசனாட்சயத்துக்கு வழி கொடுக்கும். இதுவே தத்துவ ஞானம் அப்படின்னு ஆறுது. இது வரைக்கும் இருக்கட்டும். எத்திரனாபியுதிதம் சித்தம்னு திரும்பவும் அங்க பிராணனை பிராண சம்ரோதத்தினால என்ன சொன்னாரோ அதே போல மனசு உண்டாகாத இடத்துல என்னன்றது அந்த பிரம்ம திருஷ்டியை மேல சொல்ல இது அர்த்தம்.